தேங்க்யூ. சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் இருக்க யூடியூபர்ஸ்ன்றதுனால வெளியே தெரியுது. அதே மாதிரி நிறைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகலான ஒரு கேம்லிங் ஆப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸை வந்து மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன ஒரு லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இல்லீகலாக அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். கோபி சுதாகர் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மூவி எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஆப்போட பேர் வந்து ஃபன்மிலான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஆப்ஸ் சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க பயன்படுத்துகிறப்போ அது வந்து ஒரு கேம்லிங் ஆப்ன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. நம்மளோட சட்டத்தில் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் தெரியலன்னு சொல்லிட்டு யாரும் வந்து எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அது. அதனால் நீங்கள் ஒரு தவறு பண்ணிவிட்டு எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா சிங்கிள் டீம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பிரபல யூடியூப் சேனல் வந்து அவர்கிட்ட ஒரு கேட்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க அவர்கிட்ட, இது மாதிரி நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன், என்னை வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டுட்டாலும் ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குற்றம், அது வந்து ஒரு சட்டத்துக்கு புறமான செயல் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, டிஸ்க்ளைமர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கருத்து உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த கருத்தை வந்து நீங்கள் தவறுதலாக புரிஞ்சிக்க கூடாது. அப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை செஞ்சுட்டு நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு இல்லீகல் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது ஆப் ஏதாவது பயன்படுத்துறது இல்லீகலாக இருக்க விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து குற்றமாக கருதப்படுது. அந்த இன்னொரு விஷயம், ஆப் ஸ்டோர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நம்ம சொல்லுவோம்ல, நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கும் பாருங்கள், அதில் கிடைக்காத எல்லா ஆப்புமே வந்து மேக்ஸிமம் இல்லீகல் ஆப்ஸ் தான். அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இல்லீகலாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அல்லது அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக கருதப்படுது. இது மாதிரி நடக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்பை பயன்படுத்த சொன்னவர் மீதும் வந்து குற்றம், அந்த ஆப்பை பயன்படுத்தினா உங்கள் மீதும் அவங்களுக்கு என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் வருதோ லீகலாக அதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் அவரால் பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புகார் கொடுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம் அல்லது கன்சியூமர் ஃபோரம் இருக்குது, அங்கே வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்களோட சேனலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே, பொதுவாக யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தான் அந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபட்ட ஒரு இல்லீகலான விஷயம் செய்து கொண்டிருக்கின்ற யூடியூபர்ஸுக்கு மட்டும் இது பொருந்தும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இமெயில்ஸாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஐடி ஆக்ட் படி வந்து கண்டிப்பாக குற்றமாக கருதப்படுது. குறைந்தபட்சம் வந்து 3 வருடம் வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனும் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு ஐடி ஆக்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம சட்டத்தில் சொல்லக்கூடியது, ஒரு திருடு போன பொருள், களவாண்ட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறதும் குற்றம், விற்கிறதும் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சட்ட பிரச்சனைகள் வரும்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஒரு ஸ்கேம் சம்மந்தமாக வந்து கோபியும் அப்புறம் வந்து சுதாகர் அப்புறம் வந்து இந்த சிங்கிள் டீம் வச்சு இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இருக்குது. இன்கேஸ் இது வந்து கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. போலீஸே வந்து தானா முன் வந்து சுயமோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்து அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி இதற்கான ஒரு பின்னாடி இருக்க என்ன அப்படின்றத இந்த ஸ்கேமை வந்து காவல்துறையே வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பொதுவான கருத்தாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்து எதாக இருந்தால் பதிவு பண்ணுங்கள். தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.